நான் டெய்லி காலையில போடுற ஜூஸ் எல்லாத்தையும் ஒரே வீடியோவா கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தாங்க இது. ஃபர்ஸ்ட் கேரட் ஜூஸ் 1/2 கிலோ கேரட் எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து உங்க விருப்பம், நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 10 அல்லது 12 மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு மிக்ஸில நைஸா அரைச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊத்தினா தெரிச்சு வெளியில வரும். அதனால அளவா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. சூப் வடிகட்டுற வடிகட்டியில வடிகட்டிக்கிறேன். உங்ககிட்ட துணி இல்லைன்னா ரொம்ப நைஸா சன்னமா ஓட்டை இருக்கிற வடிகட்டி இருந்தா வடிகட்டிக்கோங்க. நான் சூப் வடிகட்டுல தான் எப்பவுமே வடிகட்டுவேன். கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும். அதனால நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க இஞ்சி மிளகு சேர்க்காம பிளெயின் கேரட்டாவும் செய்யலாம். இதே மெத்தட் தான். நான் எப்பவுமே ஒரே தடவையோட நிறுத்த மாட்டேங்க. திரும்ப இந்த சக்கைய மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி போடுவேன். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 தடவை, முதல் ஒரு தடவை அப்புறம் 2 தடவை நான் போடுவேன். நான் தேங்காய் பால் செய்யறதா இருந்தாலும் இது மாதிரி தான் 3 தடவை அரைச்சு வடிகட்டிக்குவேங்க. இப்ப இது 3வது தடவை அரைச்சதுங்க. கலரே பாருங்களேன் எவ்வளவு டல் ஆயிருச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் பிரைட்டா இருந்தது, இப்ப நல்லா டல் ஆயிருச்சு. தண்ணி ஒவ்வொரு தடவையும் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி வடிகட்டிக்கோங்க. நான் ரொம்ப வருஷமாவே டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்டோட ஒரு ஜூஸ் போடுவேங்க. அதுதான் நான் இப்ப உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இந்த சக்கையை தூக்கி போட வேண்டியதுதான். சக்கையோடவே ஜூஸ் குடிக்க முடியாதுங்க. உங்களுக்கு முடியும்னா நீங்க வடிகட்டாம குடிச்சுக்கோங்க. நான் சூப் வடிகட்டுறதுல வடிகட்டினதுனால இன்னுமே சக்கை இருக்கும். அதனால இன்னொரு நைஸ் வடிகட்டியில வடிகட்டிக்கிறேன். ஏன் முதல்லயே இதுலயே வடிகட்டலாம்னு யோசிப்பீங்க. இது பாத்தீங்கன்னா இந்த காஃபி டீ வடிகட்டுற வடிகட்டி என்கிட்ட இது சின்னதா தான் இருக்கு. முதல் தடவை அரைக்கும் போது நிறைய சக்கை இருக்கும் பாருங்க. அதை வந்து இதுக்குள்ள வடிகட்டணும்னா ரொம்ப லேட் ஆகும். அதனாலதான் நான் முதல்ல சூப் வடிகட்டுறதுல வடிகட்டிட்டு அப்புறமா இந்த சின்ன வடிகட்டியில வடிகட்டிட்டு இருக்கேன். சின்ன ஹோல் இருக்கு வடிகட்டியில. இதுல 1/2 மூடி லெமன் பிழிஞ்சுக்கலாங்க. அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த லெமனை அவாய்ட் பண்ணிருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கலந்துட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது சர்க்கரை இல்லாமையும் குடிக்கலாம். நீங்க வேணும்னா சர்க்கரை இல்லாம குடிச்சுக்கோங்க. இதே மெத்தடு கேரட்டுக்கு பதிலாக நீங்க பீட்ரூட் செய்யலாம், நெல்லிக்காய் செய்யலாம். இப்ப நான் எடுத்த 1/2 கிலோ கேரட் அளவு பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 பேர் குடிக்கலாங்க. இப்ப பீட்ரூட் எடுத்தாலும் 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயா இருந்தா ஒருத்தருக்கு, குட்டி குட்டியா இருந்தா 2 நெல்லிக்காய், பெருசா இருந்தா 1 அல்லது 1.5 கரெக்டா இருக்கும். இப்ப அடுத்தது நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ஜூஸுங்க. நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு 2 எடுத்திருக்கேன். குட்டி குட்டியா இருக்கனால 2 எடுத்திருக்கேன். இதுவும் 3ல இருந்து 4 பேர் குடிக்கலாம். கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இது கூட நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி நிறைச்சே போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த சீரகம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்புங்க. நான் இந்த ஜூஸுக்கு இன்னைக்கு உப்பு சேர்த்து தான் குடிக்க போறேன், சர்க்கரை சேர்க்க போறது இல்ல. அதனால 1/4 ஸ்பூன். இதே நீங்க சர்க்கரை சேர்க்கறதா இருந்தா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு அப்புறமா கடைசியில சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு தடவை அரைச்சத தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு வடிகட்டிக்க போறேன். இதே தாங்க நான் அந்த ஜூஸ்க்கு சொன்ன அதே மெத்தடு தான். 3 தடவை இந்த சக்கையை திரும்ப மிக்சியில போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சு 2வது தடவை வடிகட்டிக்குவேன். அந்த சக்கையை திருப்பி மிக்சியில போட்டு அரைச்சு 3வது தடவையும் வடிகட்டி எடுத்துக்குவேன். இப்ப நான் 3 தடவை வடிகட்டி எடுத்தாச்சு. அதாவது பெரிய ஹோல் இருக்க வடிகட்டியில வடிகட்டியாச்சு. இப்ப சின்ன ஹோல் இருக்கிற வடிகட்டியில இன்னொரு தடவை வடிகட்டுறேன். நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். அதனால இப்ப எதுவுமே சேர்க்க வேண்டாம். வேணும்னு ஒரு 1/4 மூடி லெமன் கூட சேர்த்துக்கோங்க. இதே கலவை நீங்க மோர் கலந்து கூட குடிக்கலாங்க. நான் நிறைய தண்ணி கலந்ததுக்கு பதிலா நீங்க மோர் கலந்து குடிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் எப்பவுமே நிறைய தண்ணி கலந்துதான் போடணும். இப்ப அடுத்த ஜூஸ் பாத்தீங்கன்னா பீட்ரூட்டும் புதினாவும் சேர்த்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஜூஸுங்க. இது ரொம்ப அருமையா இருக்கும் இந்த டேஸ்ட். நல்லா பெரிய பீட்ரூட் 2 எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அதே மாதிரி 2 துண்டு இஞ்சி, 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட சேர்த்துக்கலாம், தப்பில்ல. ஒரு சிலருக்கு இந்த பீட்ரூட்டோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி புதினா சேர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி குடிப்பாங்கங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஜூஸ். அதே மாதிரி தாங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு சூப் வடிகட்டுறதுல வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கையை இன்னும் 2 தடவை அரைச்சு வடிகட்டணும். தண்ணி கேரட் ஜூஸ்க்கும் பீட்ரூட் ஜூஸ்க்கும் உங்களுக்கு வந்து கெட்டியா வேணும்னா தண்ணி அளவா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா டைல்யூட்டடா வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப திரும்ப நான் அந்த சன்னமா ஓட்டை இருக்கிற வடிகட்டியில வடிகட்ட போறேன். நீங்க ஆர்கானிக் பீட்ரூட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க தோலோடவே நல்லா கழுவிட்டு தோலோடவே கூட சேர்த்துக்கலாங்க. 1/2 மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சுக்கலாங்க. நான் 1/2 மூடி லெமன் பிழியறேன். இது வந்து ரொம்ப அசிடிட்டின்னு நினைச்சீங்கன்னா நம்ம 4 பேர் இதை குடிக்கும் போது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் சேரும் இல்லைங்களா. 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதே மெத்தடு நீங்க கேரட்லயும் பண்ணலாம், நெல்லிக்காயிலையும் பண்ணலாங்க. புதினா சேர்த்து நான் டெய்லி ஜூஸ் போடும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி வெரைட்டியில போடுவேங்க. இப்ப அடுத்தது பீட்ரூட்டும் தேங்காயும் சேர்த்து ஒரு ஜூஸ் போட போறோம். அதே மாதிரி 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்துட்டேன். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்க்கணும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா நம்ம ஸ்வீட்டுக்கெல்லாம் அந்த ஏலக்காய் விதைய மட்டும் எடுத்திருப்போம் பாருங்க, அந்த தோல் எல்லாம் வச்சிருப்பேன் டீல போடலான்ட்டு. அதுல ஒரு 4-5 எடுத்திருக்கேன். உங்ககிட்ட முழு ஏலக்காய் இருந்ததுன்னா நீங்க 2 சேர்த்துக்கோங்க.
தேங்காயும் வெட்டி சேர்த்துக்கலாம். எல்லாமே நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாங்க. துருவி சேர்த்துனீங்கன்னா மிக்ஸி கொஞ்சம் பாவம் இல்லாம இருக்கும். இது நம்ம கட் பண்ணி சேர்க்கறதுனால மிக்ஸி கொஞ்சம் கஷ்டப்படுங்க. இதுவும் அதேதாங்க, 3 தடவை அரைச்சு அந்த பெரிய ஹோல் இருக்க வடிகட்டியில வடிகட்டிட்டு இப்ப நான் கடைசியா இந்த சன்ன ஓட்டை இருக்கிற வடிகட்டியில வடிச்சிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தேங்காய் அதிகமா போட்டுட்டீங்கன்னா டயட்ல எல்லாம் இருக்கும்போது இந்த ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போனீங்கன்னாவே மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது. நல்ல ஒரு மாதிரி ஃபில்லிங்கா இருக்கும் இந்த தேங்காய் இருக்கிறதுனால. இது கூட நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு டம்ளர்ல ஊத்தி குடிக்க வேண்டியதுதான். நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலா தேன் கலந்துக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம், இல்ல வெல்லம் போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம். எது வேணா உங்களுக்கு இனிப்புக்கு போடுங்க. இனிப்பு போடாமையும் குடிக்கலாங்க, அது நம்ம விருப்பம் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் காம்பினேஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் அதை ட்ரை பண்றேன். நீங்க இது எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு எனக்கு சொல்லுங்க.